எங்கள் அம்மாவுக்கு தினமுமே நான் இந்த கூழ் தான் கொடுக்குறேங்க. அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இது குடித்தாதான் கொஞ்சம் வயிற்றில் தங்குற மாதிரி இருக்குன்னு இந்த கூழ் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சத்து மாவு நிறைய பேர் ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொருத்தர் சாப்பிடுவாங்க. இப்போ உப்பு போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நான் இப்போ செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா இனிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீஹா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் டேஸ்ட் மட்டும் கிடையாது, முளை கட்டின பயிர்களை வைத்து, அதாவது முளை கட்டின இந்த சிறுதானியங்கள் நவதானியங்களை வைத்து இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு முறை வாங்கினவங்க ரொம்ப சுவையாக இருக்குன்னு திரும்ப திரும்ப வாங்கி ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணலான்றதை பார்த்துடலாமா? முதல்ல ஒரு பேன் வச்சு அதில் சத்து மாவு போட்டுக்கிறேங்க. அதில் இப்போ எத்தனை நபர் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கணும். வீஹா ஹெல்த் மிக்ஸ் பவுடரை இப்போது நம்ம இதில் என்ன பண்ணணும்னா தண்ணியை கலந்து கட்டி பிடிக்காமல் கலந்து விடணும். இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. இதில் கட்டி பிடிக்காமல் கலக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் தான் போட்டோம். பாருங்கள், நல்லா தண்ணியும் நல்லா ஊற்றணும். கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்படி எலாஸ்டிசிட்டியோடு இருக்கணும். ஃபைபர் நிறையா இருந்தால் இப்படி தான் இருக்கும், நல்லது ஃபைபர் உடம்புக்கு. இப்போ நான் கொஞ்சம் பால் கலக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு தினமுமே நான் இந்த கூழ் தான் கொடுக்குறேங்க. அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இது குடித்தாதான் கொஞ்சம் வயிற்றில் தங்குற மாதிரி இருக்குன்னு இந்த கூழ் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை கலக்கிறேன். இது ஒரு கொதி வந்தோடனே இனிப்பை பார்த்து நம்ம இறக்கி வைக்கலாம். நல்ல சத்தான கூழ் தயாராகிருச்சு.